இந்த வீடியோவில் மொறுமொறுன்னு நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசை எப்படி ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தோசை கல்லில் எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி இல்லாட்டினா 1.5 கரண்டி எடுத்து அந்த தோசை மாவை நம்மளால் எவ்வளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெலிசாக நல்லா பெரிய ரவுண்டுக்கு தேய்யுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் இந்த தோசை மாவை அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும்போது நல்லா பெரிய தோசையாக வந்து நம்மளால் ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும். இதே இது ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த மாவு திட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் தோசை ஊற்றும் போது நல்லா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மெலிசாக தோசையை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆயில், நெய் இது ரெண்டையும் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும். வேகிறதுக்கப்புறம் இந்த தோசை திருப்பியை வச்சு அப்படியே மேலே தடவி கொடுங்க. மேலே தடவி கொடுத்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே திட்டாக இருக்கக்கூடிய மாவும் அப்படியே ஒரே ஈவனாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரிட் அவுட் ஆகும். தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரிட் அவுட் ஆகிறனால பேப்பர் மாதிரி நமக்கு மெலிசான தோசையை வந்து ஈஸியாக ரெடி பண்ணி எடுக்கலாம். நமக்கு இதில் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை சேர்த்துக்கலாம். எண்ணெய் மட்டும் வேணும் அப்படின்னா எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லை எனக்கு நெய்யும் வேணும் அப்படின்னா மொறுமொறுன்னு நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெய் தோசை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம், நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணி நெய் தோசையாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தோசையோட வியூவை பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டான பேப்பர் ஷேப்பில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வந்திருக்கும். அதே சமயம் ஹீட் எல்லா சைடும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த தோசை ஃபுல்லாகவே ஒரே கலராக செவந்து இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல வெள்ளையாகவும் ஒரு சில இடத்துல செவந்தும் இருக்கும். இப்போ எக்ஸலண்ட்டான நெய் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் ரோஸ்ட்டை அப்படியே திருப்ப வேணாம், அப்படியே மடித்து எடுத்துடலாம். இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்